வணக்க நண்பர்களே. எல்லாரோட கேள்வியுமே வந்து பார்த்தோன்னா, பேமெண்ட் வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே அந்த கேள்விய கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பேமெண்ட் வந்து வரும். உங்களுக்கே தெரியும் நம்ம கம்பெனியில வந்து பார்த்தோன்னா, ஒரு 5 கேஸ் வந்து பதியப்பட்டிருந்தது. அதில 4 கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்தோன்னா, இஓடபிள்யூக்கு மாத்தி உங்களுக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து இது மாத்தியிருக்காங்க. நம்ம எம்டி சாருமே வந்து பார்த்தோன்னா, சென்னை ஹைகோர்ட்க்கு தான் வந்து பார்த்தோன்னா, அந்த கேஸ் விஷயமா வந்து அலைஞ்சிட்டு இருக்காரு. முன்ஜாமீனும் வந்து பார்த்தோன்னா, இப்போ வரைக்கும் வந்து எம்டி சாருக்கு வந்து கிடைக்கல. இதே மாரி வந்து பார்த்தோன்னா, நம்ம எம்டி சார் மட்டும் இல்லாம 30 டைரக்டர்ஸ் வந்து நம்ம கம்பெனியில இருக்காங்க. 30 டைரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தோன்னா, யாராவது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைச்சாலுமே வந்து நமக்கான தகவல் வந்து உங்களுக்கு வந்துரும். எப்போ வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான இது வந்து தகவல் வந்து டைரக்டர்ஸ் யாராவது ஒருத்தர் ரிலீஸ் ஆனா கூட வந்து கண்டிப்பா வந்து முன்ஜாமீன் கிடைச்சா கூட நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிரும். அதனால தான் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாரும் வந்து அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டா வந்து தவிர்த்துருங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறதுனால நமக்கு எந்த பலனுமே இல்ல. ஒரு சிலர் நீங்க பண்ற தப்புனால வந்து எல்லாருக்குமே அது வந்து பாதிப்ப வந்து உண்டாக்கிரும். அதனால தான் நான் சொல்றேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டா வந்து போடாதீங்க. உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து எந்த தரப்புலயுமே வந்து தரல அப்படிங்கிற மாரி எந்த ஒரு அறிவிப்புமே வந்து குடுக்கல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, ஆப் வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும். ஓஎம், பிஎம், எஸ்எம் 3க்குமே வந்து பேமெண்ட் வந்து எதுக்காக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏமாத்திட்டு போணும்னா, கண்டிப்பா வந்து பேமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த 3 இதுக்குமே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேமெண்ட் கொஞ்சம் அதிகம் தான். அதனால வந்து உங்களுக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து பேமெண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கு. அதனால தான் வந்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து பொறுமைய இழந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்க போடுறதுனால, அத பார்த்து இன்னொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தப்ப வந்து பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நீங்க கேஸ் குடுக்கறதுனால எந்த பலனுமே கிடையாது. நீங்க கேஸ் குடுத்தா உங்களுக்கு பணம் வந்துரும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கீங்க. அப்படி எந்த விதமும் ஆவாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அது இன்னும் டிலே தான் ஆகுமே தவிர, உங்களுக்கு பணம் வந்து நீங்க வாங்கிரலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க. அது வந்து தவறு. நீங்க வந்து கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தரமாட்டோம். அந்த மாரி வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கான இது கிடைச்சா மட்டும் தான் நீங்க வந்து அந்த கேஸுங்கிற ஒரு இதுக்கே நீங்க வந்து மூவ் ஆகணும். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த மாரி ஒரு முடிவுகள்லாம் எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா ஆயிரும். அதாவது நமக்கு எதிரா நம்ம செயல்பட்டுட்டு இருக்கிற அந்த கம்பெனிக்கு எதிரா செயல்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிளஸ்ஸா வந்து அமைஞ்சிரும். அதனால தான் நான் சொல்றேன். நீங்க இந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மெயின் மோட்டிவே வந்து நம்ம மூலியமா வந்து கேஸ வந்து அவங்க போட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க அந்த தப்ப மட்டும் பண்ணிறாதீங்க தயவு செஞ்சு. நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நமக்கான பேமெண்ட் வந்து வந்துரும். இந்த வீக் இல்லன்னா நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான பதில் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால வந்து வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.